அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வளைகுடாவில் பதற்றம். ஈரான் உயர்மட்ட தளபதிகள் கூட்டத்தில் தாக்குதல். 15 பேர் உயிரிழப்பு. ஈரானுடன் போருக்கு தயாராகும் சவுதியும் ஐக்கிய அரபு அமீரகமும். பேச்சுவார்த்தைகள் பொய்யானது. ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் எச்சரிக்கை. ஈரான் போர் பாதுகாப்பு செயலாளர் மீது பழியை தூக்கி போட்ட ட்ரம்ப். எங்கள் மீதான அனைத்து தடைகளும் நீக்கப்படும் வரை போர் தொடரும். ஈரான் அறிவிப்பு. ஈரானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி புதிய அலை ஏவுகணை தாக்குதல். ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கும் ரஷ்யா. ஜெலன்ஸ்கி வெளியிட்ட அறிக்கை. 121 பேருடன் புறப்பட்டு சிறிது நேரத்தில் விபத்துக்குள்ளான விமானம். 66 பேர் உயிரிழப்பு. பெரும் அசம்பாவிதம். அமெரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பாரிய வெடிப்பு சம்பவம். ஈரானின் தாக்குதலா? பாரசீக வளைகுடா கார்முஸ் ஜலசந்தி நோக்கி 2 இந்திய சரக்கு கப்பல்கள் பயணம். தொடர்வன விரிவான செய்திகள். மேற்கு ஈராக்கின் அன்பார் மாகாணத்தில் அமைந்துள்ள ஈரான் ஆதரவு படைகளின் தலைமையகத்தை இலக்கு வைத்து இன்று அதிகாலை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் பிராந்திய தளபதி உட்பட குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கின் சாகத் அல் சாபி என அழைக்கப்படும் மக்கள் அணிதிரட்டல் படைகளின் அன்பார் மாகாண நடவடிக்கைகளுக்கான தளபதி சாத் அல் பைஜி இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதை அந்த அமைப்பு உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. அத்தோடு அவருடன் மேலும் 14 போராளிகளும் உயிரிழந்துள்ளனர். உயர்மட்ட தளபதிகள் கலந்து கொண்ட பாதுகாப்பு மீளாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே இந்த வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இத்தாக்குதலில் 30 பேர் காயமடைந்துள்ள நிலையில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த கொடூரமான தாக்குதலை அமெரிக்காவை நடத்தியுள்ளதாக ஈரான் ஆதரவு படைகளின் அமைப்பு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. எமது வீரர்கள் கடமையில் இருந்தபோது அமெரிக்க வான்படை திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது என அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்த போரை தொடர்ந்து ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்த சூழலில் நடத்தப்பட்டுள்ள இந்த வான்வழி தாக்குதல் மத்திய கிழக்கில் மோதல்கள் மேலும் விரிவடைவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் எல்லைகளை கடந்து தற்போது லெபனான், ஈராக் மற்றும் வளைகுடா நாடுகளையும் ஆட்கொண்டுள்ளமை சர்வதேச ரீதியாக பெரும் கவலையை தோற்றுவித்துள்ளது. அதேவேளை ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் போருக்கு நெருங்குவதாக வெளியான தகவல் மிக விரைவில் மத்திய கிழக்கு மிக மோசமான கட்டத்திற்கு நகர்வதாகவே கூறுகின்றனர். தங்களது தளங்கள் நீண்டகால எதிரியை தாக்குவதற்கு பயன்படுத்தப்பட முடியாது என்று முன்னதாக கூறியிருந்த சவுதி அரேபியா தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஹிங் பஹாத் விமான தளத்தை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்க ஒப்புக்கொண்டது. அதேவேளை ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானுக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனை, ஒரு மன்றத்தையும் மூடியுள்ளது. இதனிடையே வெளியான காணொலியொன்றில் ஈரான் மீதான ஏவுகணை தாக்குதல் பஹ்ரைனில் இருந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. ஆனால் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளிடமிருந்து உதவி கிடைக்கிறதா என்பதை தெரிவிக்க அமெரிக்க ராணுவம் மறுத்துவிட்டது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக அருகிலுள்ள பல நாடுகளில் உள்ள இலக்குகளை தாக்கி வரும் ஈரான் மீது தங்களுக்கு விரக்தி அதிகரித்து வருவதாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் ஈரானிய எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை கண்டித்ததை அடுத்து இனி எரிசக்தி உட்கட்டமைப்புகளை தாக்கப் போவதில்லை என்று இஸ்ரேல் கூறியுள்ளது.
இதனிடையே ஈரானுடன் ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் நடத்தியதாக குறிப்பிட்டு அந்நாட்டின் எரிசக்தி உட்கட்டமைப்பை தாக்குவதை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக ட்ரம்ப் திங்களன்று அறிவித்துள்ளார். ஆனால் ஈரானில் ஜார்டன் பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன வகையான ஒப்பந்தம் முன்னெடுக்கப்பட்டது என்பது தகவல் எதையும் ட்ரம்ப் வெளியிடவில்லை. ஈரான் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை தொடர்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சமீபத்திய நாட்களில் அமெரிக்கா மத்தியஸ்தர்கள் மூலம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்று வருவதாகவும், ஆனால் ஈரான் நிர்வாகம் அந்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இஸ்ரேலால் தொடங்கப்பட்ட இந்த போரில் தற்போது தனியாக சிக்கியுள்ள ட்ரம்ப் வெளியேற முடியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை பேசி வருவதாகவே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுவதற்கு முன்பாக ஈரானிய அதிகாரிகள் விவேகமாக சிந்திக்க வேண்டும் என்று ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுக்களின் உறுப்பினர் இஸ்மாயில் கௌசாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியிலேயே தெஹ்ரான் மீது வாஷிங்டன் தாக்குதல்களை நடத்திய வரலாற்றை அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் குறித்து அவர்கள் பொய் சொல்வது இது முதல் முறை அல்ல என்று கௌசாரி தெரிவித்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு போன்றவர்கள் இயல்பாகவே பொய்யர்கள் என்றும் மக்களிடையே பிளவுகளை விதைப்பதே அவர்களின் நோக்கம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் ஈரான் ராணுவத்தில் மேஜர் ஜெனரலாகவும் பதவி வகிக்கும் அவர் அதிகாரிகள் மீது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவும், உண்மையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத போது ஏதோ சாதிக்கப்பட்டது போன்ற பிம்பத்தை உருவாக்கவும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போர் தொடங்கி 4 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் ராணுவ நடவடிக்கை தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்து வருகின்றார். டென்னசி மாகாணத்தில் நடைபெற்ற ஒரு வட்டமேஜை மாநாட்டில் பேசிய ட்ரம்ப், பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் தான் ஈரானை தாக்க முதலில் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். ஈரான் அணுவாயுதம் ஏந்துவதை அனுமதிக்க முடியாது என்பதால் இந்த தாக்குதல் அவசியம் என்று ஹெக்ஸத் கூறியதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் போருக்கான காரணங்கள் குறித்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்குள்ளேயே பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. இஸ்ரேலின் பாதுகாப்பு முதல் ஈரானின் அணுவாயுத மிரட்டல் வரை ஆளுக்கு ஒரு காரணத்தை கூறி வருகின்றனர். ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் எதிர்பாராதவை என்று ட்ரம்ப் கூறினாலும் அது குறித்த முன்னெச்சரிக்கைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து ட்ரம்ப் பேசினாலும் ஈரான் அதை முற்றிலுமாக மறுத்துள்ளது. மத்திய கிழக்கு போரினால் உலக நாடுகளில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகள் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து தொடங்கிய போர் 1 மாதத்தை நெருங்கியுள்ள நிலையில் திடீர் திருப்பமாக 5 நாள் சண்டை நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ள கார்முஸ் ஜலசந்தியை 48 மணி நேரத்தில் திறக்காவிட்டால் அந்நாட்டின் மின் நிலையங்களை தாக்கி அளிப்போம் என்று நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். இதை நிராகரித்த ஈரான் தங்களது மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் வளைகுடா நாடுகளில் உள்ள மின் நிலையங்களை தாக்குவோம் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரானுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடந்து வருவதால் ஈரானின் எரிசக்தி மற்றும் மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை 5 நாட்கள் நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தங்கள் மீதான அனைத்து தடைகளும் நீக்கப்படும் வரை போர் தொடரும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் உச்ச தலைவரின் ராணுவ ஆலோசகர் மொஹ்சென் ரெசாயி கூறியதாவது, போரில் ஈரானுக்கு ஏற்பட்ட அனைத்து சேதங்களும் இழப்பீடு வழங்கப்பட்டு எங்கள் மீதான தடைகள் நீக்கப்படும் வரை போர் தொடரும். மேலும் ஈரானின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடாது என்பதற்கு சர்வதேச உத்தரவாதங்கள் வழங்கப்பட வேண்டும். இது ஈரான் மக்கள், உச்ச தலைவர் முஷ்தபா ஹமேனி மற்றும் ஆயுதப்படைகளின் முடிவு ஆகும். இவைகள் நிறைவேறும் வரை போரை ஈரான் முடிவுக்கு கொண்டு வராது. எங்களின் உட்கட்டமைப்பை தாக்கினால் இனி அது கண்ணுக்கு கண் என்ற பதிலடியாக இருக்காது, கண்ணுக்கு தலை கைகால் போன்ற தாக்குதலாகவே இருக்கும். அமெரிக்கா முடங்கிவிடும் என்று அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேல் நோக்கி மீண்டும் புதிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இது ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற பெயரில் நடத்தப்படும் தொடர் பதிலடி தாக்குதல்களின் ஒரு பகுதியாகும். இந்நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் இந்த ஏவுகணை அலையை உறுதிப்படுத்தியுள்ளது.
ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கும் தகவலின்படி இஸ்ரேலிய முக்கிய நகரங்களை இலக்கு வைத்து பல அலைகளாக ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. சில ஏவுகணைகளை கிளஸ்டர் வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலின் அயன்டோம், டேவிட் ஸ்லிங் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும்பாலான ஏவுகணைகளை வானிலையை இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளன. எனினும் சில ஏவுகணைகளின் துண்டுகள் தெற்கு இஸ்ரேலில் விழுந்து வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் டிமோனா அணு ஆராய்ச்சி மையம் அருகில் அநேகமானோர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தனது அணு மற்றும் எரிசக்தி தளங்கள் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக நடத்துவதாக கூறுகிறது. IRGC அறிக்கையில் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க தளங்கள் முழுமையாக கண்காணிப்பில் உள்ளன என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா தொடர்ந்து ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கி வருவதற்கு மறுக்க முடியாத ஆதாரங்கள் உக்ரைனின் ராணுவ உளவுத்துறைக்கு கிடைத்துள்ளதாக அந்நாட்டின் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தலைவர் ஒலெக் இவாசென்கோவுடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ் தள பக்கத்தில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஈரான் தனது சொந்த அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு உளவு திறன்களை பயன்படுத்தி மத்திய கிழக்கில் உள்ள பங்காளிகளிடமிருந்து பெறப்பட்ட சில தரவுகளுடன் ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கி வருகிறது என்று ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய ஒத்துழைப்பு மத்திய கிழக்கில் நடைபெறும் போரை நீட்டிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதற்கு முன்பு மார்ச் 15 அன்று இடம்பெற்ற ஒரு நேர்காணலில் ஜெலன்ஸ்கி ரஷ்யா ஈரானுக்கு சாகெட் வகை ட்ரோன்களை வழங்கியுள்ளதாகவும் அவை அமெரிக்க தளங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். ரஷ்யா ஈரானுக்கு உளவு தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதாக அப்போதே அவர் குறிப்பிட்டிருந்தார். Регіонів вздовж кордону Білорусі. Це тоді, на жаль, посилило російські удари, але ми діяли і ліквідували відповідні антени. Зараз від нашої розвідки ми маємо інформацію, що Росія збирається і надалі використовувати територію. கொலம்பியாவின் புவேட்டோ லெகுச்சு சாமோவில் திங்கட்கிழமை புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பெரும்பாலும் ராணுவ வீரர்கள் உட்பட 121 பேரை ஏற்றிச் சென்ற ராணுவ போக்குவரத்து விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் குறைந்தது 66 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு காணொளியில் இதனை உறுதிப்படுத்திய துணை மேயர் கார்லோஸ் கிளாரோஸ் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அந்த சிறிய நகரத்தின் உள்ள வைத்தியசாலையொன்றின் பிரேத அறைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நகரத்தில் உள்ள 2 வைத்தியசாலைகளில் காயமடைந்தவர்களுக்கு ஆரம்பகட்ட சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் இருந்து குறைந்தது 77 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டதாக விமானப்படை ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் இறுதி எண்ணிக்கை குறித்து அதிகாரிகள் இன்னும் விசாரித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். கெர்குலஸ் C-130 விமானத்தில் 110 வீரர்கள் மற்றும் 11 பணியாளர்கள் உட்பட 121 பேர் இருந்ததாக விமானப்படை கூறியுள்ளது. எக்குவாடோர் மற்றும் பெரு நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் அமேசானிய மாகாணமான புடுமாயோவில் புவேட்டோ லெகிச்சு சாமோ நகரம் அமைந்துள்ளது. விபத்து தொடர்பில் கொலம்பிய ஊடகங்கள் இணையத்தில் பகிர்ந்த படங்களில் விமானம் விபத்துக்குள்ளான வயலில் இருந்து கரும்புகை மேகம் எழுவதும் ராணுவ வீரர்களுடன் ஒரு லொரி சம்பவ இடத்துக்கு விரைந்து செல்வதும் காணப்பட்டது. இந்த விமான விபத்தில் 66 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா டெக்சாஸின் போர்ட் ஆர்தரில் உள்ள வளேரோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பாரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவின் இந்த ஆலை மீது நடத்தப்பட்டது ஒரு ஈரானின் தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் வலுப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜன்னல்கள் அதிர்ந்ததாக கூறப்பட்ட வெடிப்பு மற்றும் அதை தொடர்ந்து தீ விபத்தை அடுத்து போர்ட் ஆர்தர் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன. சம்பவத்தின் தன்மையை மதிப்பிடும் வரை மக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே பாதுகாப்பாக இருக்குமாறு காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த வெடிப்பு சம்பவமானது ஈரானுடைய தாக்குதலினால் நடத்தப்பட்டிருக்கலாமோ என்ற ஒரு எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவில் உள்ள மக்களுக்கு அவசர எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியிடப்பட்ட நிலையில் மக்கள் வீடுகளுக்குள்ளே இருக்குமாறு அமெரிக்க அரசு கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெடி விபத்திற்கான காரணம் ஏற்படக்கூடிய சேதங்கள் மற்றும்
உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய மோதலின் ஒரு பகுதியாக ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழியாக கடந்த பிப்ரவரி 28 கடுமையாக தாக்கின. ஈரானும் இதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கு சரக்கு கப்பல் செல்லக்கூடிய முக்கிய கார்முஸ் ஜலசந்தி ஈரான் மூடியுள்ளது. மீறி செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் சூழல் காணப்படுகிறது. எனினும் நட்பு நாடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி பாரசீக வளைகுடாவில் இருந்து இந்திய கொடியுடன் கூடிய 2 LPG சரக்கு கப்பல்கள் கார்முஸ் ஜலசந்தி நோக்கி பயணம் செய்கின்றன. இதன் பின்னர் அவை இரண்டும் இந்திய துறைமுகங்களுக்கு வந்தடையும். ஃபைன் கேஸ் மற்றும் ஜெக வசந்த் ஆகிய அந்த 2 சரக்கு கப்பல்களும் LPG எனப்படும் கேஸ் சிலிண்டர்கள் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை கொண்டுள்ளன. அவை இரண்டும் இன்று மதியம் ஒன்று சேர்ந்தது போல் ஈரானின் லடாக் மற்றும் காசிம் தீவுகளுக்கு இடையே பயணித்து வருகின்றன. அவை கார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் போது ஈரானிய அதிகாரிகளுக்கு தெளிவாக அவற்றின் அடையாளம் தெரியும். இதனால் அவை பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ளும். அந்த 2 கப்பல்களும் இன்று ஜலசந்தியை கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று கப்பல் கண்காணிப்பு தரவு மையம் தெரிவிக்கின்றது. இதற்கு முன்பு LPGயுடன் ஜிவாலி கப்பல் குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகத்திற்கு கடந்த 16 வந்து சேர்ந்தது. அடுத்த நாள் நந்தா தேவி என்ற மற்றொரு கப்பல் LPGயுடன் குஜராத்தில் உள்ள கண்ட்லா துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக வந்தடைந்தது. இதன் பின்னர் ஜெகர் லாட்கி என்ற எண்ணெய் கப்பல் 80,886 டன் கச்சா எண்ணெயுடன் 18 குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. ஜெகர் பிரகாஷ் என்ற கேசோலின் ஏற்றிய கப்பல் பாதுகாப்பாக ஜலசந்தியை கடந்தது. அது தான்சானியா நோக்கி செல்கின்றது. இதனால் மொத்தம் இருந்த 28 கப்பல்களில் 4 கப்பல்கள் பாதுகாப்பாக பயணித்துள்ளன. மீதமுள்ள 24 கப்பல்களில் 2 கப்பல்களுக்கு தற்போது அனுமதி கிடைத்து அவை பயணித்து வருகின்றதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.